அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பைரி டேனாலே கொஞ்சம் செல்லு தான் இருந்தாலுமே கூட கொஞ்சம் பை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஸோ நான் நேற்று சொல்லியிருந்தேன் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ 47,900 வந்தால் நம்ம ஒரு பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் பை ஏறுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்பைக் அடிச்சது. ஸோ அந்த ஸ்பைக் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 டே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட டச்சு இதுக்கு முன்னாடி மே 13 லோ டச் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை எடுத்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 47,455 டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் 47,950. இன்றைக்கி லாஸ்ட் ஒரு 3 o'clock மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 போணுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஜீரோக்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு வாலட்டைலான மார்க்கெட் லாஸ்ட்டு ஒரு 2.5 3 வரைக்கும்குள்ளார. ஸோ நாளைக்கு இந்த பை கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கண்டினியூ ஆக வேண்டியது தாங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மே 13 டச் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா பை கண்டினியூஸ் ஆக வேண்டியது தான். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே கொண்டு வந்துடுவாங்க. 49,600 வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட அங்கே சொல்லியே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம் இன்னும் 2-3 நாளைக்குள்ளார மார்க்கெட் மேலே வருமா அப்படின்னு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 48,120. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 1 டே கேண்டிலில் நாம் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். ஸோ அது எந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறோன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்த்தா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு இருக்க இடம் 48,450. ஸோ இந்த 2 லைன், அதாவது 10 மேவோட லோவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16th மேவோட லோ, இந்த 3 கேண்டிலும் டச் ஆகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஸோ சப்போர்ட் லைன் 47,450. இந்த 3 இடம் டச் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த இடம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் பை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சப்போர்ட் லைன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் 48,255. நாளைக்கு பிவோட் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 47,750. சப்போர்ட் 47,440. இன்றைக்கி ஹை 48,114. லோ 47,435. ஓப்பன் 48,113. க்ளோஸ் 47,781. கிட்டத்தட்ட ஓப்பனும் ஹையும் சேமாக தான் இருந்திருக்கு இன்றைக்கி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பனான இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே தான் தள்ளி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் இதை பிரேக் அவுட் பண்ணலை. இன்றைக்கி ஹையும் ஓப்பனும் சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால அந்த இடத்த இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை கேண்டில் தான் மேலே வந்துட்டுருக்கு. நாஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது கண்டினியூஸ் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு கேப் அப் விழுவறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த கேப் அப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,255 மேலே ஓப்பன் வச்சா ஸோ அந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா 48,255 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் கேப் அப் வச்சுச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் 48,700 வரைக்கும் நாம் ஹோல்டு பண்ணிக்கலாம். எந்த இடத்துலனா 48,255 மேலே ஒரு கேப் அப் வச்சா ஸோ கண்டிப்பாக கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணனா ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. சப்போஸ் அந்த கேப் அப் வைக்கிற இடம் 255 கீழே இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் எடுங்க. ஸோ அவசரப்பட்டு கால் ஆப்ஷன் சைடு போவேணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த பிவோட் வந்தால் கால் ஆப்ஷன் எடுங்க. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த இடத்துல பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில். ஏன்னா க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கால் ஆப்ஷன்னா பிவோட் வந்தால்
இந்த 48 120 வரைக்கும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகுமா, மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குது. 47,400ங்கிறது வெரி குட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் 47,450. நாளைக்கு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 47,440 இருக்குது. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது 47,400 வந்து டச் பண்ணிச்சுன்னா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ கேப் அப்பில் 48,255க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணலாம். இல்லைனா கீழே ஓப்பன் ஆச்சுன்னா சப்போஸ் 48,255க்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து அது ஃபேக் கேப் அப்பாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்தால் கால் ஆப்ஷன் எடுங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புட் ஆப்ஷன் எடுங்க. ஸோ மூணாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் வைக்கலாம். ஸோ தாராளமாக 48,000 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் வந்து நேற்று 3 கொடுத்துருந்தேன். பிஎன்பி 127.80 கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த இடம் வந்து டச் ஆகலை. ஸோ ரெண்டாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் 268 கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக 267.95 டச் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் பக்கம் இல்லை 5 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட் இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில். ஸோ மூணாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லியிருந்தேன், ஹையை கட் பண்ணால் நம்ம வந்து பை போகலாம், இல்லைனா 1430 வந்தால் நம்ம வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஹையும் கட் பண்ணல, இந்த இடமும் வரல. ஸோ நாளைக்கு வந்து எந்த 3 பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது ஐடிஎஃப்சி பேங்க். ஸோ ஐடிஎஃப்சி வந்து கொஞ்சம் ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 115.60. ஸோ அந்த இடம் வந்தால் செல் எடுத்தோம்னா 114, 112 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஐடிஎஃப்சி பேங்க்கில். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்கோட ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னென்னா 598.45. ஸோ அந்த இடம் வந்தோடனே பை பண்ணோம்னா அதோட டார்கெட் வந்து 610, 620 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்கில். ஸோ மூணாவது ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்கோட சப்போர்ட் வந்து 1102 நாளைக்கான சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்தோடனே நம்ம பை பண்ணோம்னா அங்கே 1116, 26 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஐசிஐசி பேங்க்கில். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 115.60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க்கோட சப்போர்ட் வந்து 598.45. ஸோ மூணாவது வந்து ஐசிஐசி பேங்க்கோட சப்போர்ட் வந்து 1102. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த செல் கண்டினியூஸ் ஆகுதா இல்லைனா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஹேமர் கேண்டலில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஹையும் ஓப்பனும் வந்து சேமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸோ 48,600 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.